அப்புறம் எப்பவுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண இப்போ நிச்சோங்க ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் வந்து கொட்டே ஆகும். டெலிகிராம் நிறையா ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண இப்போ நிச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆளாக வந்து நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இருக்கீங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சிலருக்கு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்லைடிங் வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்லைடிங்ஸ் ரிசல்ட்டு ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணால் தெரியும். இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து லாகின் பண்ணால் தெரியும். இன்றைக்கி ஓரளவு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராமு அடுத்து வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடும். வீடியோவுமே கண்டிப்பாக போட்டுரும். ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் ரிலீஸ் அப்படின்னு போடுவோம். கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து ஓரளவு வந்து இருக்கும். கண்டிப்பாக ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 சீட்ஸுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வேக்கண்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது இருக்குது. அதுலேயுமே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மேலே உள்ள காலேஜுக்கு வந்து வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வரும். கம்யூனிட்டிக்கு வந்து செட் ஆகணும். அடுத்து கட் ஆஃப் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் லைடிங்கில் ஓரளவு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுலேயும் ஒரு சில கோர்ஸுக்கு வந்து இருக்காது. சில கோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஹார்ட்டி எடுத்தீங்க வச்சோங்களேன், ஓரளவு வந்து 4 காலேஜ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து 2 காலேஜ் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. இப்போ அதுக்கு வந்து காலேஜ் கம்மியாக இருக்கிறனால சீட்ஸுமே கம்மியாக தான் இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஸ்லைடிங் தேர்ட் ஸ்லைடிங் எல்லாமே வந்து வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்லைடிங் முடித்த உடனே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கடைசியில் இந்த மந்த் எண்டில் ஒரு டிசம்பர் 28 அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து டிசம்பர் 3 போனால் போதும். அந்த காலேஜுக்கு ஜனவரி 3 இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக காலேஜ் வந்து ஜாயின் பண்ணால் போதும். அதான் ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஜனவரி 3 வந்து மேக்ஸிமம் நீங்கள் காலேஜுக்கு வந்து போயிருங்க. ரிப்போர்ட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூப்பிட்டுப்பாங்க. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான். அதனால் வந்து நீங்கள் நோட்டு புக்கெலாம் கண்டிப்பாக வந்து எடுத்து போக வேண்டாம். 5 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரை பொறுத்தாப்புல வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து கிளாஸ் வந்து ஓரளவு இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஜனவரி 5 மேலே உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜனவரி 3 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 4 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். 5 ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் தான். இன்னும் ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆகிற மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்தால் ரிலீஸ் சொல்லுவோம். செகண்ட் ரவுண்டுக்கு கால்ஃபர் வந்து இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். செகண்ட் ரவுண்ட் கால்ஃபர் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 400 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன தான் ஸ்லைடிங்கில் உங்கள் அந்த மேலே காலேஜ் போனாலும் அவங்க சீட் வந்து ரிலீஃப் ஆயிரும். அப்போ அந்த சீட் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த 400 சீட்ஸுமே வந்து செகண்ட் ரவுண்ட் கால்ஃபரேஷன் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து 19 சர்டிஃபிகேஷன் வந்து கூப்பிட்றாங்க. 19 சர்டிஃபிகேஷன் வந்து கூப்பிட்றாங்க. அதுவும் 20 வரைக்கும் இருக்குது. அவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால தான் 2 days டைம் கொடுத்துறாங்க. ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமமே கண்டிப்பாக 4 சீட் இருக்குது. அதுக்கு மேலே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சீட் அப்படிங்கன்னா ஒரு 600 சீட்ஸ் இருக்கலாம், 800 சீட்ஸ் இருக்கலாம். லாஸ்ட் இயரில் 840 சீட் கிட்ட வேக்கண்ட் ஆச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிவில். செகண்ட் ரவுண்ட் முடிவில் 400 சீட் வேக்கண்ட் ஆச்சு. இந்த இயர் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் எல்லா கவுன்சிலையும் முடிச்சிட்டாங்க. 96% ஆஃப் கவுன்சிலிங் வந்து முடிச்சதுனால தான் அந்த வேக்கன்சி வந்து கம்மியாக வருது. பார்த்துக்கலாம். இனி இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். தேங்க் ஃப்ரெண்ட் ஸ்டூடியோ பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கும். அதில் காலேஜ் பிடிஎஃப்லேருந்து நோட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.